தேர்தலை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா நம்முடைய கட்சி என்பது ஒரு கட்டமைப்பு கொண்டிருக்கக்கூடிய கட்சி. பார்த்தா நீனும் சாவலியா? எப்போ நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதோ, நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதற்கு பிறகு நாம் நம்முடைய பணியை தொடங்கிட்டோம். ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். ஒரு நிமிஷம் பூத் கொண்டே மட்டும் உடனே வாழ்க்கை கழக உறுப்பினர் சேர்க்கை நடத்தி தொடங்கினோம். எஸ்ஐஆர் பண்ணி முடிச்சோம். முதல் மாநாடு நடத்தணும், மகளிர் மண்டல மாநாடு நடத்தணும், வாக்குகள் எல்லாம் அனைத்து மண்டல மாநாடு நடத்தணும். ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பாக ஆரம்பிச்சோம். இவ்வளவு பணிகளையும் செஞ்சு ஏன் நாம் ஆட்சிக்கு வர முடியல? 13 சோக்கரா இருந்தா எப்படிப்பா அடிக்கிறது? ஆனா எந்த பணியும் செய்யாம வாக்காளர் சந்திக்கல, பாகனூர் நியமிக்கல, பூத் ஏஜென்ட் அமைக்கல, இன்னும் சொல்லணும்னா கவுண்டிங் ஏஜென்ட் கூட பல இடங்கள் நியமிக்கல. அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. இளவு வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா, இந்த ஆளே அழுகிற நீ. அது தவறு இல்ல. ஆனா அது என்ன நடந்திருக்கு? சோசியல் மீடியா. ஆக சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராம் சொல்லக்கூடிய அதை பயன்படுத்தி ரொம்ப சோகமாக சிறு பிள்ளைகளை, குழந்தைகளை பிரச்சாரம் செய்ய வச்சு அவர்களை அவருடைய பேரன்கள், அவருடைய தாத்தாக்களை, அப்பாக்களை, அம்மாக்களை, அவங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு அந்த குழந்தைகள் மூலமாக பிரச்சாரங்களை நடத்தி ஒரு திட்டமிட்டு பணி நடந்து முடிந்திருக்கு. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஆனா இனிமேல் நாம் உஷாராக இருந்து அதையும் முறியடிக்கக்கூடிய வகையில் அந்த பணியை நாம் நிறைவேற்றுவதற்கு அழைப்பினர்கள் தான் தீட்டி இருக்கிறோம். ஐயோ, தஞ்சாவூர்ல 5000 ஏக்கருக்கு சொந்தக்கார வெண்ணெய் அறிவுரு அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும். எனவே நீங்கள் எதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய கழகம் இருக்கு, நம்முடைய இயக்கம் இருக்கு, நாங்கள் இருக்கிறோம். எதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மீண்டும் நாம் தான் ஆட்சிக்கு வருவோம் என்ற நம்பிக்கையோடு பணியாற்றுங்கள். நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ?